ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் தமிழ் கேமிங் சேனல். இந்த நம்ம பார்க்க போகிறோன்னா கிராண்டி சாட் 3 தான் கைஸ் ஆட போகிறேன். கிராண்டி சாட் 3ல் என்ன எஸ்கேப்பாக பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா டோரெஸ்க்கு தான் பண்ண போகிறேன். ஏன்னா கிராண்டி சாட் 3 ஆடியே ரொம்ப நாள் ஆகுது. கிராண்டி ஆடியில் கிராண்டி சாட் 3 ஆடி ரொம்ப நாள் ஆகிடுது கைஸ். ஏன்னா இன்ட்ரோலேருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படா கொஞ்சம் ட்ரில்லிங்காக போகும்னா பயமுறுத்துவோம் கேட்டிங்கன்னா பயமுறுத்த மாட்டாங்க. ஏன்னா சொட்டை கிளியை பார்த்தா பயமாக வரும். நீங்களே சொல்லுங்களேன், பயமாக வரும். அது பார்த்து பயப்படுவாங்களா யாராவது? அதனால் இப்போ நம்ம இன்ட்ரோலேருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ என்ன ஒன்றா பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு பின்னால் போகும். அது நமக்கு தெரியாத மாதிரி போகும். ஏன்னா இப்போ நம்ம லாக் எடுத்துகிட்டு வரோம் கைஸ். அது கான்செப்ட் என்ன நினைக்கிறேன் கரெக்டாக சொல்கிறேன்னா பாருங்கள். இந்த மாதிரி லாக் எடுத்துகிட்டு வரோம். இந்த இடத்துல என்ன வித்தியாசமாக வீடு இருக்குது. இப்போ பூத் பங்களா மாதிரி சொல்லிட்டு பையன் இங்கே வந்துடுறான். வந்த பிறகு மொட்டைங்கிட்ட போய் மாட்டிக்கிறான். அதுதான் நினைக்கிற கான்செப்ட்டு. கரெக்டாக சொல்கிறேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா எனக்கே தெரியல சத்தியமாக இதான் கான்செப்டானு. இப்போ போய் இங்கே நிற்பான். நின்று ஒரு 10 நிமிஷம் நின்று பின்னால் திரும்பி பார்ப்பான். பார்த்தீங்கன்னா பின்னால் சொட்டையை வந்துடுச்சு. மொட்டையை நின்று கண்ணால் போட்டுத்தலாம் பாருங்க கைஸ். மொட்டையும் கண்ணால் போட்டுத்தலாம். இருடி நீ மேட்ச்சுக்குள்ள வா, நீ உன்னை கண்ணால் நான் டிஸ்பிளே சொல்கிறேன் பாரு. அப்போ தான் உனக்கு தெரியும் நான் யாருன்னு. ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே இன்டர்வியூலாம் முடிச்சு நம்ம மேட்ச்சுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ மேட்ச்சுக்குள்ளே வந்தோடனே நான் ஸ்டார்டிங் எப்படி டோர் ஓப்பன் பண்ணி மறந்து போயிட்டேன். ஏன்னா என்ன ஆடிருந்தேன் நான். டோரை எப்படி ஓப்பன் பண்ணி மறந்து போயிடுச்சு. அருமா நான் ஓசிக்கிறேன். கீழே பார்க்குறேன், சைடில் நான் ஜொடிக்குது சொல்லி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. அதை தான் ஓப்பன் பண்ணாங்க. அதுதான் ஞாபகமே வந்துச்சு எனக்கு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம போவோம். ஓகே கைஸ், இப்போ பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ண முடியாது. நீ யாரா என்ன நான் சப்ஸ்கிரைப் பண்ண கேட்டிங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டுமாவது போடுங்க கைஸ். ஒரு லைக்கு ஒன்று அதில் என்ன போயிருப்பாங்க. மொட்டையும் மொத்தம் வந்துனுக்கிறேன். டேய் கொஞ்ச நேரம் பேச விட்றா. ஓகே கைஸ், நீங்கள் ஒரு லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணி விடுங்க கைஸ். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல மொட்டையும் போனப்போ தான் அவனை போட்டுத்தலாம். ஓகே மொட்டையும் போயிட்டான்னு நினைக்கிறேன். படுபாய் பையன் கொஞ்ச நேரத்தை முத்திட்டு போகிறான். பயம்லாம் முத்தலை. திருப்பி சுடாமிட்டான். ஏன்னா புல்லட் வச்சுட்டான்ல. ஏன்னே வரும்போதே போட்டு தள்ளி தான் வந்தான். இப்போ மாதிரி போட்டு தள்ளுற போல சொல்லி பயப்படுறாங்க. ஏச்சி நாய் எங்க நாய் மாதிரி பயமுடுத்து ஒரு சைடில் பயத்தே போயிட்டேன். அந்த சவுண்டு தான் கழிச்சு இதுவாக இருக்குது. இந்த கிராண்ட் பாவை பார்த்தா கூட பயமா இல்லை. இந்த ஸ்டெண்டில் தான் கழிச்சு அப்பப்போ காண்டு எடுத்துது. நாய் மாதிரி பயமுடுத்துது போது. இதில் எதாவது கிடைக்குதா? இல்லை ஒன்றும் இல்லை. சரி வாங்க கைஸ், நம்ம போய் கிச்சனில் செக் பண்ணோம். கிச்சனில் நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றாவது கிடைக்காம இருக்காது. இங்கே என்ன ஓப்பன் ஆகிக்குது. கிராண்ட் பாவை இங்கே தான் போயிருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். ஒட்டைக்கு கைஸ் இங்கேயே கிடச்சி வெப்பனுக்கு கிடச்சிச்சு. இது மாதிரி என்ன கைஸ் இருக்கும். இந்த கீழே கல்லுக்குதா அது மட்டும் கஷ்டா போதும். கிராண்ட் பாவை போட்டு தள்ளதுக்கு இதெல்லாம் கிடச்சிச்சு கைஸ். ஆரம்பத்தே கொடுத்துறாங்க பாரு. கிராண்ட் பாவை நீ என்ன போட்டு தள்ள கொண்டால உண்டு கண்ணை வாங்கி உன் டிப்பிலே சொல்கிறேன் பாரு உனக்கு. இது கைஸ் போயிட்டு நம்ம முதல்ல வெப்பன் எடுப்போம். வெப்பன் எடுத்தால் ஒன்றே சொல்ல முடியாது. கீழே போயிட்டு கல்லை வர தேடணும். கல் பொறுக்கி ஆகிட்டானு பாரு. முதல்ல கீழே போய் தேர்த்துக்கு முன்னாடி இல்லை தேடிடும் போயிட்டு கல்லை எடுத்து முதல்ல போயிட்டு அவனுக்கு மண்டியில் அடிச்சிடலாம். மண்டியில் அடிச்சா கைஸ் ஒரே அடியில் அடிவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி தலை சுற்றி போய் நிற்பானுங்க. அப்படி இன்னொரு அடி அடிக்கணும். இன்னொரு அடியை பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சா தான் சாவானுங்க. உள்ள போய் கல்லை தேடி எடுப்போம். 1 அடுத்து 2 கல்லும் போடுச்சு. 2 கல்லு போதும் கைஸ். 2 பேரும் மண்ணில் அடிக்கிறதுக்கு. நான் எவ்வளோ ப்ரோ பிளேயரு ஃப்ரீ ஃபயரில் எத்தனை பேர் ஒன் டாப் வச்சுருக்கேன். உனவா நீ ஒன் டாப் அடிக்கணும். உனக்கு ஒன் டாப்லாம் இல்லை வாய்ஸ் தான் வாங்க. கிராண்டி எங்கேருந்து மாட்டணும். கிராண்டியை தான் ஃபஸ்ட்டு போட்டு தரணும். அதுக்கு தான் மொட்டையை போட்டு தரணும். கிராண்டி அங்கே வந்துச்சு பாருங்க. ஆரம்பத்தில் ஒன்றுக்குமே அது வாயிலே அடிது. ஒரே அடி அப்படி போய் அடிமாலும் விழும். இப்போ போய் மொட்டையை வருவான் போறேன். ஏன்டி என் ஆளி அவன் போட்டு தள்ள சொல்லிட்டு மொட்டையை அவ்வளோ காலில் வரப்போ இங்கே தேங்காய் இருக்குது. நான் அடிச்சு சொல்லுவேன் தேங்காயில் கண்டிப்பாக இந்த வாட்டி காய்ந்தான் இருக்கும் கைஸ். எப்படா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா 2 விஷயம் தான் இருக்கணும். ஒன்று வெப்பன் கீ இருக்கும், இல்லைனா காயின் இருக்கும். வெப்பன் கீ ஏற்கனவே கடிச்சிச்சா அப்போ காயின் மட்டும் தான் இருக்கும். காட்டுறேன் பாருங்க கைஸ். நான் தேங்காயில் 2 தவிர நான் அப்போதுலேருந்து ஆடி நிற்கிறேன். இப்போ வரைக்கும் அது ஒன்று தான் வச்சுருக்கானுங்க கைஸ். ஏதோ சம்திங் இருக்குதா? சம்திங் என்ன இருக்குது எப்பயே தெரியுமா? ஜோம் முன்னாடி பாருங்கள் இது காயின் தான் இருக்கும். காயின் தான். இது தேவைப்படுமா கேட்டிங்கன்னா தேவைப்படலாம். கீழே போகும்போது இந்த மிஷின் சவுண்டு போட்டு டோக்கன் கொடுத்துட்டோன்னா சவுண்டு போடாது. இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறது. நான் ஏன் கீழே போய் எனக்கு போகிறேன் தேவைப்படுமா ஒரு அங்கே பாருங்க கைஸ். மொட்டையும் போகிறான். பாப்பா நீ உனக்கு ஒரு அடி அடிச்சுட்டு உனக்கு எடுக்க முடியல. எட்ரா எடுத்துகிட்டு இப்போ மண்டியில் ஒரு சுடுறான். அவ்வளோதான். இப்போ தான் மனசு நிம்மதியாக இருக்குது. உனக்கு பேக்கில் சொல்கிறேன் பாரு. எப்போயோ ஒரு போட்டுக்கூட ஒரு 2-3 புல்லட்டை பேக்கில் அடிக்கி தான் போவேன். இப்போ புல்லட்டை ரீலோடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேலே காக்கா இருக்கும். அதே போட்டு தரணும் வேறு. அது வேறு என்னாச்சு தெரியல. அது ஏதாவது ஷெட்கி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷெட்கி இல்லை ஃபியூஸ் வச்சுட்டேன். ஃபியூஸாக வச்சுருக்குமான்னு தெரியல. நினைக்கிறேன் ஷெட்கி தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக கொடுத்தா பரவாயில்ல. காருக்கு சொல்கிறேன் பாருங்க. ட்ரெயினுக்கு ஏதாவது கொடுத்து தொலைஞ்சிட்டு போகுது. விளையாட வேலை அது. இப்போ போய் என்ன இருக்குது பார்ப்போம். என்ன வச்சுக்கிறேன் நீ கைஸ் ஒயர் வச்சுது கைஸ். ஒயரை குத்துட்டு நீ நீ ஜென்ரேட்டர் பண்ணிடலாம் நினைக்கிறேன். இப்போ கரண்ட் ஒரு வச்சுலாம் நினைக்கிறேன் கைஸ். ஷெட்கி அடிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஷெட்கி வச்சு இந்த ஷெட்டு ஒன்றுக்குமே அந்த கீழே நாய் ஹவுஸ் மாதிரிக்குமே தெரியல பேர். அந்த வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து போய் போடலாம் கைஸ். போய் ஓகே கைஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெட்கியும் கிடச்சிச்சு. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் மேலே ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப தேடணும்னு நினச்சேன். பட்னு பார்த்தீங்கன்னா ஷெட்கியும் கிடச்சிச்சு கைஸ். நான் கைஸ் இதுக்கு மேலே என்ன வேணும் ஃபியூஸ் தான் ஹேண்டில் தான் வேணும். இப்போ போய் நம்ம கீழே இருக்கிற அந்த சின்ன ரூம் அந்த ஷெட்டு டாகி ரூமாக என்ன தெரியல ஷெட் ரூம்னா அந்த கரண்ட் இதெல்லாம் அந்த ஆக்டிவ் பண்ண இடம் நினைக்கிறேன். பேர் எனக்கு தெரியல. அது ஷெட் தான் சொல்லுவாங்க நினைக்கிறேன்.
இன்னொரு இதில் அப்படி தான் பேர் வச்சுறாங்க, ஷெட்டு வச்சுறாங்க. ஷெட்கினா ஷெட் ரூம் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு அர்த்தம். இப்போ வந்துட்டு இந்த கீ ஓப்பன் பண்ணிடலாங்க. கீ ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல மாட்டுவோம். இங்கே காரணம் கைஸ் நம்ம பிளாங்கும் கிடச்சி பிளாங்கும் கிடச்சி பிளாங்கு சொல்கிற மாதிரி பிளாங்கும் கிடச்சிச்சு கைஸ். இப்போ வந்து இது ஆன் பண்ணிடுவோம். கரண்ட் அப்படி தான் போகும். இது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காட்டியை திருப்பி மேலே வச்சுட்டு மேலே ஏறி போய் அங்கே என்ன இது பார்க்கணும். நம்ம தெரிஞ்ச வரைக்கும் டோர் எஸ்கேப் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா வந்துட்டு இவ்வளோ ஈஸியாக கொடுத்துட்டானுங்கன்னா நம்ம முன்னாடி ஆட விட மாட்டானுங்களே. அதனால் வந்துட்டு கண்டிப்பாக சுற்ற விடுவானுங்க. இதுக்கும் ஒரு வாட்டி என்ன போய் பார்ப்போம். நம்மள வச்சுடுவோம் கைஸ். ஏதாவது 2 3 கடிச்சு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்றா டோர் எஸ்கேப் கடிச்சு வச்சுக்கோங்க, நம்ம யூஸ் ஆகும். நீங்கள் முதல்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ், அது டோர் எஸ்கேப்பா இல்லைனா பிரிட்ஜ் எஸ்கேப்பா. என் ஃப்ரெண்டெல்லாம் சொல்கிறானுங்க பிரிட்ஜ் எஸ்கேப் சொல்கிறானுங்க, நான் டோர் எஸ்கேப் சொல்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணு. இங்கே பாருங்க கைஸ், சொட்ட கேள்வி நின்றுட்டு போகுது. ட்ராப்புக்கே போச்சு, ஏதாவது திருட்டு கொட்டு ட்ராப் வச்சுட்டு போவோம். முன்னே பார்த்துட்டு மேலே கீழே போகுது. நம்ம வந்து மேலே போய்க்கலாம். உள்ள இங்கே எதாவது இருக்கா பார்த்து போய், ஏன்னா இங்கே எதுவுமே இல்லை ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகே சார், மேலே போகிறீங்க. மேலே ஒரு ஓட்டையாக இல்லை, அங்கே தான் கட்டி வைக்கணும். இந்த கட்டியை வச்சுட்டு நம்ம பட்டு போகணும்னு கேட்டிங்களா, இல்லை அப்புறமா போய் செக் பண்ணிக்கலாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ போய்ட்டு இதை வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை என்னன்னு சொல்லி பார்ப்போம். உள்ள எடுத்துகிட்டு போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ எங்கே போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூஸ் மட்டும் கஷ்டம். இதை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். ஃபியூஸ் மட்டும் கிடைக்கணும். இவ்வளோ நேரம் ஆஃப்ல இருந்துச்சுல, இப்போ தான் இந்த கரண்ட் எலக்ட்ரிக் ஆக்ட் ஆனோடனே வந்துட்டு பார்த்தீங்களா இங்கே போகிறோம் கைஸ். போகிற மாதிரி போய்ட்டு வருது, இழுத்து கொடுத்து மறுபடி போய்ட்டு வருது. பாருங்க இங்கே இந்த லிஃப்ட்டு மேலே குடிச்சிடலாம். ஓகே, நம்ம வந்து ஈஸி ரூம் வச்சனால ஈஸி மூடு வச்சனால வந்துட்டு நம்ம லிஃப்ட்டு வந்துட்டு கரண்ட் ஆக்டிவ் பண்ணலாம் நம்ம வரும். ஏன்னா வந்து ஹார்ட் மூடில் யூஸ் பண்ண வச்சுக்கோங்க, அந்த கரண்ட் ஆக்டிவ் பண்ணனால தான் லிஃப்ட் வரும் கைஸ். ஏன்னா ஈஸி மூட் வச்சனால இது ஒரு பெனிஃபிட். அதுதான் ஈஸியாக முடிச்சுன்னா ஹார்ட் மூட் வச்சு ட்ரை பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். எனக்கு கமெண்ட் என்னடா கேவன் வந்து கட் பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா, கேள்வி நம்மளை வச்சு ஒரு ஆட்டமே ஆடுறோம் கைஸ். மேலே கேவன் கீழே கேள்வி. இப்போ கூட பார்த்து செகண்ட் ஃபுல்லில் கேள்வி வச்சு கைஸ், அதான் மேலே வந்துட்டு நினைக்கிறேன். அங்கே பாருங்க கைஸ், நம்ம ஹேண்ட்வீலும் கிடச்சிச்சு கைஸ். அவ்வளோதான், அங்கே கிடைக்காதுன்னு நினச்சேன். அதுவும் கிடச்சிக்க ஈஸியாக கிடச்சிக்க டோர் எஸ்கேப். அம்மா இன்னும் ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்துட்டு இந்த ட்ரெயின் எஸ்கேப் பார்க்கவே இல்லை. இங்கே தான் கைஸ் நின்றுச்சு கிச்சனில் 2 பேரும் இங்கே போய் நின்றுச்சு போதாங்க கைஸ். அது விட்டு போய மாட்டுது கைஸ். இங்கே ட்ராப்பு பாருங்க கைஸ், இங்கே ஒரு ட்ராப்பு. எம்மா இவ்வளோ பேர் ஆளாகுது. திருட்டு கொட்டு மேலே இங்கேயும் ஒரு ட்ராப் வச்சுது. ஏன்னா இங்கே ஒன்று மிஸ் பண்ண கூட அங்கே ஒன்று மாட்டி பாஸ் சொல்லிட்டு எப்படி வச்சுட்டு போயிட்டு போங்க. அது வெயிட் பண்ணி நிற்குது. இப்படி நான் பார்த்துட்டு மேலே போவா அப்போ கடிச்சலாம் சொல்லிட்டு. இது நீ வா, என் கண்ணை தூக்கி ஒன்று போட்டு தரேன் பாரு. ஷார்ட் கண்ணெல்லாம் கச்சிச்சு எனக்கு மண்டியிலே வைக்கிறப்ப ஹெட்ஷாட்டு. நீ எனக்கே ஒரு சிக்கன் கொடுக்குற. நீ இப்போ வா, நீ கீழே வா. ஓகே, கீழே போயிட்டு அவனை போட்டு தரலாம் ஃபஸ்ட்டு. போயிட்டு முல்ல போக முடியும். என்னடா இது என்னடா போக முடியல கட்டாயிச்சு கைஸ். 2 நவர் வந்து பயமுறுத்த பார்த்துக்கு நவர் பை பண்ண மாட்டேன். அதுவே மூஞ்சி மாறிது வர. இப்போ போயிட்டு கரெக்டாக எங்கே கைஸ் ஓடிச்சு. கண்ணை தோணு அந்த பயம் இதுதான். எதுக்கு வந்து அடி ஓடணும்? கண்ணை தோணும் பேசும் போல இந்த கண்ணை இது இந்த ட்ராப் இது பண்ணுவோம் கைஸ். ஏன்னா கரெக்டாக வந்து அந்த பாதிக்கலாம் கைஸ் மேலே நிற்கிது கைஸ். அது கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்குது. அங்கே போய் கைஸ் கேமரா வந்துட்டான். இப்போ ஐயோ இப்போ புல்லட் வேணும் மச்சா. கிச்சனில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். கிச்சனில் ஆமாம் 2 புல்லட் இருக்குது. 2 எடுத்துக்கிறாங்க ஒருத்தர் போடுவோம். அவன் டிக்கிலே சொன்னால் சொன்ன பார்க்குறேன் வேணாம். புல்லட் மிச்சம் பண்ணணும். ஏன்னா அவன் டிக்கி கோஸ்லாம் ஒரு புல்லட் வேஸ்ட் பண்ணணுமா சொல்லிட்டு பார்க்குறேன். விட்றா டேய் போட்டு தள்ளிட்டாங்க கைஸ். கண்ணை வர பிடிக்கிட்டான் கைஸ். அவங்ககிட்டேருந்து கண்ணை வர பிடிக்கிட்டானே கைஸ். கரெக்டாக சுற்றுதா இது டே 2வா? நான் டே 1லேயே முடியலான்னு பார்த்தேன். அவன் மேலே கரெக்டாக அந்த புல்லட் வந்துட்டு செவுத்துல படுத்துக்கு பதிலா அவன் மேலே கரெக்டாக போட்டிருந்தா அப்பயே அவன் போட்டு தள்ளியிருக்கான் கைஸ். டிக்லே சொன்ன அவனை விடக்கூடாது. நான் அவரை புல்லட் வேஸ்ட் பண்ண பார்த்தேன் பாரு. உங்கள் டிக்லே சொல்கிறேன் எறா. நான் உனக்கு போன மன்னிச்சு விட்டா நீ பண்ணுகிற. ஓகே கைஸ், நீங்கள் பார்க்குறலாம் நீங்கள் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிங்க கைஸ். அப்போ தான் வந்துட்டு கிராண்ட் பாவை நம்ம போட்டு தள்ளும் போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் கைஸ். அடுத்த வாட்டி நம்ம கிராண்ட் பாவை அப்படி அடிக்கணும். நம்ம இப்போ நம்மள அடிச்சால நம்மளுக்கு ஒரு கிராண்டி கூட ஒன்றும் அடிக்கல கைஸ். கேள்வி கூட நம்மள அடிக்கல கைஸ். கிழவனுக்கு என்ன இருக்கணும் நம்மளை போட்டு அடிக்கிறதுக்கு. ஓகே நீங்களாம் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. யாரும் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. ஏறவும் மாட்டுது. நான் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஓகே பார்க்கலாம், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுடா அப்படா சொன்னீங்கன்னா லைக் மட்டும் பண்ணுங்க. ஓகே நம்ம 2 கல் எடுத்து வச்சுப்போம். ஏன்னா வந்துட்டு நம்ம குண்டி கோல் எடுத்தால் இப்போ கேமரா கன் எடுக்கணும். கன் இருந்தால் தான் கைஸ் அடுத்து இது பண்ண முடியும். ஏன்னா வந்துட்டு கீழே போயிட்டு நம்ம வந்துட்டு அது பேர் என்னது அது தெரியல, ஒரு கண்ணாடி மாதிரி அதை உடச்சி. ஓகே நானும் வந்துட்டு கிராண்ட் பாவையும் வந்து போட்டு தரலாம் சொல்லிட்டு நானும் வந்து ஸ்கிரீன்ஷாட் வச்சு தேடுன்னு பையனுங்க பயந்துட்டு வரவே மாட்டுறானுங்க. ஓகே என்ன சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு இங்கே வந்து அந்த ஹேண்ட்வீல் பார்த்தோம்ல, சரி அதை எடுத்து இப்போ வேலை செய்யலாம் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ எடுத்து வந்துட்டேன். இப்போ வந்துட்டு முதல்ல போய் கீழே போட்டுப்போம். ஏன்னா வந்துட்டு கீழே இருக்குதா நமக்கு சேஃப்டி, மேலே இருந்தால் நம்மளால் எடுக்க முடியாது. அதை வந்துட்டு இது வர மாதிரி ஏறிக்கணும்னு சொல்லிட்டு அதான் கிராண்டி கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே வந்துட்டு கைஸ். இப்போ வந்து கிராண்ட் பா வந்தால் மட்டும் போதும். ஓகே நீங்கள் போகும்போது சொல்கிறீங்க சொல்லிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் பார்க்குறதுல வந்து லைக்கு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பண்ண மாட்டேறீங்க. ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு கமெண்ட்டு. நானும் வந்துட்டு வீடியோ சுருக்கி தான் கைஸ் போகிறேன். இது ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நிறைய பேர். ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள். சரி எப்படியா ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்க்க மாட்டீங்க. சரி ஓரளவுக்கு பாருங்கள், பிடிச்சது எல்லாம் பாருங்கள். ஓகே நம்ம வந்துட்டு கிராண்ட் பா வரமாட்டுற மாதிரி இல்லை. இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஏன்னா எங்கே போய் ஒழிச்சிக்கலான்னு ஒரு கிராண்ட் வந்துட்டான். அவங்ககிட்ட இருந்து கண்ணை மொழி எடுப்போம். எடுத்து நான் உன் டிக்கில் சுண்ணு பார்க்குறேன். டிக்கி வேணாம் பாவம், அது தேவைப்படும் உனக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கிராண்டியும் ஒரு வரைக்கும் போகணும். ஏன்னா வந்துட்டு நம்ம கண்ணை எடுத்து போய் எடுப்போம். புல்லட்டு கீழே இருக்குது எடுத்து நம்ம பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் கிராண்டி வந்துட்டு பார்க்குறேன்.
ஓகே நான் போய் எடுத்து போய் பண்ணிடலாமா? கிராண்டி வர மாதிரி இல்லை நினைக்கிறேன். வெளியே எங்கே சுற்றிட்டு நினைக்கிறேன். அதான் வரத்துக்கு லேட் ஆகுது. நம்ம பேசாமல் வந்து கன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த புல்லட் ரீலோட் பண்ணி வச்சுலாம் கைஸ். ஏன்னா அதான் சேஃப்டியாக இருக்கும். எனக்கு கீழே போயிட்டு அது ஒரு புல்லட் தான் இருந்தாலும் வேறு எங்கேயும் இருக்கும். மிஸ் பண்ணிருக்கோம் புல்லட் இருக்கும். போய் அந்த நீ வர மாதிரி சவுண்டுக்கு இது மாதிரி ஆமாம் கைஸ் வருது கைஸ் கிராணி. ஐயோ நாய் வந்து நேக்குதே. இப்போ இது போயிட்டு அப்பயே வந்து தொலைஞ்சிருந்தா உன்னை அப்பயே போட்டு தள்ளிருப்பேன். இப்போயே வருவேன் நீ இங்கே மயக்கமாயிட்டு கீழே சாவுது. இப்போ வந்துட்டு போயிட்டு நம்ம வந்துட்டு அந்த கன் எடுத்து போய் கீழே ரீலோட் பண்ணிருவோம். ரீலோட் பண்ணால் தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற அது பேர் அதுக்கு இதில் கண்ணாடியை வச்சுட்டு குதிச்சு கீழே வந்துட்டு அந்த க்ரோபார் இருக்கும். அந்த க்ரோபார் எடுக்கணும். க்ரோபார் இருக்கும். அதுக்கு அந்த இன்னொன்று என்ன தெரியல, இன்னொன்று கிடைக்குமா சொல்லி பார்ப்போம். ஏன்னா அந்த சேர்த்து தான் கிடைக்கும். சேர்த்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ என்ன கிடைக்கும்னா சேஃப்டி கிடைக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா சேஃப்டி தான் ஒன்றும் நான் பார்க்கவே இல்லை ஒரு விஷயம். இந்த சேஃப்டி தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ தான் ஓப்பன் பண்ணுவோம் என்ன கிடைக்க பார்க்கலாம். உள்ளே ஒரு கீ இது சேஃப்டி தான் நினைக்கிறேன் கைஸ். பார்க்க சேஃப்டி மாதிரி தான் இது ஓப்பன் பண்ணல. இது எடுத்து ஓப்பன் பண்ணால இது வெளியே தூக்கி போட்டுருவோம். ஏன்னா கீன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் கைஸ். கரெக்டாக சொல்லணும்னா ஏன்னா அதுதான் ரொம்ப தேடி கிடைக்காம இருந்துச்சு. அதான் நினச்சேன். ஓகே கைஸ் நானும் வந்து சேஃப்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். இங்கே தான் பார்த்தீங்கன்னா கிராணியோட மேக்கப் போட இடம் நினைக்கிறேன். பாத்ரூம் நினைக்கிறேன் கைஸ். இங்கே தான் கிராணி மேக்கப் போட நினைக்கிறேன். அது மூஞ்சி பார்க்க முடியும். அது கண்ணாடியில் உடச்சி வச்சுக்கிது பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்களா கிராணி வந்துட்டு அது மூஞ்சி பார்க்க முடியுமோ அதுவே வந்து கண்ணாடியை உடச்சி வச்சுருக்காரு கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இது இப்போ என்ன தெரியல இதில் போட்டுருவோம். எனக்கு போட்டு ஆன் பண்ணிடலாமா? இப்போ ஆன் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சைடில் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அது ஓப்பன் ஆனதுனால வந்துட்டு நீ இப்போ வந்துட்டு ஒன்றே ஒன்று அதுவும் கிடச்சிச்சேன். அம்மா அதுவும் கிடச்சிச்சு கைஸ். இப்போ எங்கே போட்டேன்? அம்மா கிச்சனில் போட்டேன் கைஸ். இதை நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்வில் நினச்சிருந்தேன் கைஸ். அதுக்கு மேலே தெரியுது இது பேர் வந்து பிரிட்ஜி கிராங்க் தான். நம்ம பிரிட்ஜி கிராங்கா கைஸ். இப்போ தான் பார்த்தேன் பேரை. இவ்வளோ நேரம் ஆன்வில் நினச்சி சொல்லுங்க அந்த அதுமா பார்த்தா பிரிட்ஜி கிராங்கா. இப்போ எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு தான். இத்தனை வருஷமாக கேம் ஆடினவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ போயிட்டு நம்ம வந்துட்டு இது என்ன இங்கே போய் மாட்டிட்டு நம்ம ஒரு சுற்றுனா போதும் கைஸ். சுற்றணும்னு வச்சுக்கலாம். சுத்தத்தை வச்சு இருந்துச்சு நான் கிராணி சாப்டர் 2ல் இருக்கும் ஆன்வில் சொல்கிறேன். அதனால பேர் நினச்சி அதுமா பார்க்குறேன் பிரிட்ஜி கிராங்கா. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் மேலே ஏறி அது டோர் எஸ்கேப் பிரிட்ஜ் எஸ்கேப் அதான் பிரிட்ஜ் எஸ்கேப் சொல்கிறாங்க நினைக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ நம்ம இவ்வளோ நேரமாக இந்த இடத்துல வீட்டை ஒரு சுற்று போட்டு அதோட கைஸ் வெளியே போகலாம். சொட்ட கேள்வி அப்படி வந்து போட்டு தள்ளுறேன் இரு. ஓகே கைஸ் நீங்கள் பார்க்கலாம் வந்துட்டு லைக் ஒரு ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கண்டிப்பாக பண்ணணும். யாரும் வந்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் இருக்கிறீங்களே பண்ணி விடுங்க கைஸ். ஓகேவா? இப்போ வந்துட்டு இப்போ சொட்டையும் கேள்வி தெரிஞ்சு பார்க்குது என்ன விட்டு ஓட்டி இடைன்னு சொல்லிட்டு பார்க்குது. இப்போ பின்னால் பஸ் சென்டினாம செடி போட்டு தெருத்தவே இல்லைல்ல. அம்மா கைஸ் தெருத்தவே இல்லை என்ன சொல்லி முடிச்சாச்சு கைஸ். ஓகே எல்லோரும் பார்த்தோம்ல லைக் போட்டுருங்க. ஓகே கைஸ் பாய்.